ஈரோடு மாவட்டம் காசி பிள்ளாம்பாளையத்தில் கடந்த 28 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இல்லாமல் மூடி கிடந்த தாட்கோ தொழிற்கூடங்களை பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடிகளைச் சேர்ந்த தொழில் முனைவோருக்கு வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே 2700 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய தொழிற்பேட்டை ஒன்று 1996ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக காசி பிள்ளாம்பாளையம் என்ற இடத்தில் பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடிகளைச் சேர்ந்த தொழில் முனைவோர் தொழில் செய்ய 150 ஏக்கர் நிலம் தாட்கோவுக்கு வழங்கப்பட்டது. தாட்கோ என்று சுருக்கமாக அழைக்கப்படும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் 1996ஆம் ஆண்டில் கட்டடங்கள் கட்டப்பட்டன. பல்வேறு காரணங்களால் கடந்த 28 ஆண்டுகளாக பயன்பாட்டுக்கு வராமல் இருந்த இந்த கட்டிடங்களை பட்டியல் சாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடிகளைச் சேர்ந்த தொழில் முனைவோருக்கு வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு தொடங்கப்பட்டுள்ள புனரமைப்பு பணிகளை தொழில் முனைவோர்கள் பார்வையிட்டதுடன் தொழில் தொடங்குவதற்கான விண்ணப்பங்களையும் தாட்கோ இயக்குநர் கந்தசாமி முன்னிலையில் வழங்கியுள்ளனர். இப்போ இங்கே இருக்கிற இடம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழிலதிபர்களுக்கு தொழில் செய்வ முன்வருபவர்களுக்கு மாத வாடகை, வருட வாடகை, லீஸ் இந்த அடிப்படையில் இங்கு இடமாகவும் ஏற்கனவே கட்டி அது சிங்கிள் ஃப்ளாட்டட் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோர் அல்லது மல்டி லெவல் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோர் இந்த மாதிரி ஒரு மாடர்ன் கான்செப்டில் பெரிய தொழில் செய்பவர்களிலிருந்து சிறிய தொழில் செய்பவர்களுக்கும் இங்கே வாய்ப்பளிக்க வேண்டும் அப்படின்ற முயற்சியில் இந்த வளர்ச்சி பணி நடந்து கொண்டிருக்கின்றது. தொழில் முனைவோர்களின் கோரிக்கைகளை ஏற்று பெருந்துறை சிப்காட், திருப்பூர் முதலைப்பாளையம் மற்றும் காசி பிள்ளாம்பாளையத்தில் உள்ள கட்டடங்களை புனரமைக்க தமிழ்நாடு அரசு அண்மையில் 50 கோடி ரூபாய் ஒதுக்கியது. அதைத் தொடர்ந்து புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. காசி பிள்ளாம்பாளையத்தில் 400 தொழில் முனைவோர்கள் கட்டிடங்களை நேரில் பார்வையிட்டனர். மக்களுக்கு பயனுள்ள வகையில் இங்கே அவங்கவுங்க என்னென்ன தொழில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தொழில் செய்யுங்க, இது வீணாக போகுதுன்னு சொல்லி விண்ணப்பங்களெல்லாம் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நாங்களாம் வாங்கி விண்ணப்பங்களை பூர்த்தி பண்ணி எங்களுக்கு உண்டான தொழில்களில் எங்களுக்கு அனுபவம் உள்ள தொழில்களெல்லாம் நாங்கள் செஞ்சோம். இது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்கணும். அதே போல் இங்கே கட்டடங்களை தொழில் பயிற்சி கூடங்கள் கொடுத்தா இன்னும் நலமாக இருக்குது. தொழிற்கூடங்களை சீரமைக்கும் பணிகள் 3 மாதத்திற்குள் நிறைவடைந்தவுடன் இவற்றை பல்வேறு வாடகை முறை மற்றும் குத்தகை அடிப்படையில் பயனாளிகளுக்கு தாட்கோ நிர்வாகம் வழங்க இருக்கிறது. அத்துடன் தொழில் தொடங்குவதற்கான வங்கிக் கடன், தொழில் பயிற்சி போன்றவற்றையும் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தாட்கோ மேலாண்மை இயக்குநர் கந்தசாமி கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.